நான் வருவேன், நீ இருப்பாய், ஆவியை தருவேன் என்றார். தந்துட்டார். ஆவி வந்த பிறகு சாவுண்டா? சாவுண்டா? கிடையவே கிடையாது. அதை சொன்ன எனக்கு ஒரு பிசிக்கலி நான் ஏன் கொஞ்சம் ஏற்றி சொன்னேன்னா, இதை சொல்லியாவது வேலையை விட்டு வருவாள்னு நினச்சேன். எனக்கு உடம்பு சரியில்லை, நீ கடைசி காலங்களில் நீ என் கூட இருந்து ஒரு டீயோ தேயிலையோ போட்டு தான்னு கேட்டால், எங்களுக்கு இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு ஒரு வழியை பண்ணிட்டு போங்க. அப்போ செத்து போனது நீ தீர்மானிச்சிட்டியா? இங்கே தான் இவளுக்கு சிறப்பாக போட்டிருக்கணும். எல்லாரும் புருஷனுக்கு தீர்க்காய்ச்சி கேட்பாங்க, நீ போகிறதுன்னு தீர்மானிச்ச, எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு எங்களுக்கு என் பிள்ளைகளுக்கோ அப்படி கேட்கலாமா? அப்போ வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கை தவிக்காதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அதிசயம் செய்வார். அதிசயம் செய்கிற தேவனைத்தான் நம்ம தேடுகிறோம் இல்லையா? சிறுகை வதைத்தால் சிறுகதான் இருக்க முடியும், பெருகை வதைத்தால் பெருகா இருக்க முடியும். 4.5 கோடி கடனை வச்சிருக்கேன் இந்த ஊழியத்தின் மேலே. 9வது வருஷம் தொலைக்காட்சி. உலகத்தில் எவனாவது செய்வானா? எல்லா ஊழியக்காரனும் நிறைய ஊழியக்காரர்கள் உள்ளே வச்சு காசு சம்பாதிப்பானுவான். நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். அப்போ எவங்கிட்டன்னு காசு வாங்கலைன்னு உங்களுக்கு புரியுது. பாடல்கள், பிறர் எழுதின பாடல்களை ஒளிபரப்பினாலும் காசு கிடைக்கும். அதையும் செய்ய விடலை ஆண்டவர், அதையும் செய்ய விடலை. சிலருடைய பிறந்த நாளை போடலாம், எப்படியோ மசாலா மாதிரி நடத்தி காசு வாங்கியிருக்கலாம். அப்போ நான் உண்மையிலே அந்த பையன் சொன்ன மாதிரி பணக்காரன் ஆகியிருப்பேன். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ரூபா, இல்லை 60 நிமிஷம் 60 வினாடிக்கு 10,000 ரூபா வாங்கிடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ரூபா வாங்கிடுவோம். வாங்கினா உலக தொலைக்காட்சி இந்த ஜீவொலிக்கான 30,000 வாங்கலாம். அவ்வளோ கோடி மக்கள் பார்க்கிறார்கள். நிறைய கம்பெனிகளின் இடத்தில் பேசுவார்கள். சென்னையில் இருக்க பெரிய கம்பெனி, உங்கள் தொலைக்காட்சிக்கு எங்கே ஆடு வரணும். நான் சிரிப்பேன். வாங்கினா பணக்காரன் ஆகிருப்பேன். அதான் ஊழியக்காரன் இப்படி தான் இருக்குன்னு வச்சுருப்பார், விசுவாசிகள் இப்படி தான் இருக்குன்னு வச்சுருப்பார். அவருக்கு நினைப்பை மாற்ற முடியாது. ஏற்ற வேலை வரும்போது அது மாறும். என் மனைவிக்கு தெரியவில்லை. நான் உடனே சொன்னேன், என்னுடைய கடன்கள் நான் ஒருவேளை சொத்துன்னு வச்சுக்கோ, இன்சூரன்ஸுக்காரன் கட்டி தீப்பான். இன்சூரன்ஸை போட்டு அவ பேர்லேயே 3 இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கு. சும்மா கையை தட்டு. ஏன்னா லோனெல்லாம் அவன் பேரில் தான் வரும், என் பேரில் இல்லை. ஒரு முறை அந்தியூர்லேருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறா. அடிக்கடி லவ் மேட்ரெலாம் அனுப்பிடுவா. லவ் இல்லை, கவு மேட்ரு. அந்தியூரில் போய் உலக்கையே கொண்டு அடிக்க தோணும். ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எலக்ட்ரிக்கல் ஒரு ஆட்டோ வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்போ எனக்கு இப்போ தான் பெட்ரோல் வராது, நான் மட்டும் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். புரியுதா? ஓட்டிகிட்ருப்பேன். நீ எலக்ட்ரிக்கல் கார் வாங்க ஆசைப்பட்றேன். ஊரெல்லாம் முடங்கி கிடக்கும். நான் தானே எதிர்க்க சொன்னேன், அதுதான் நடக்கும். 2 வருஷத்துக்கு வரும் சேமித்து வச்சுருக்கிறேன். அப்போ நான் தானே உண்மையான ஊழியக்காரன். கையை தட்டுங்க. நீங்கள் என்ன சேமித்து வச்சுருக்கீங்க? நீங்கள் பட்டினி கிடமா, நான் டீயாவது போட்டு குடிப்பேன், கேஸ் வரலன்னு வருத்தப்பட மாட்டேன். அப்போ எலக்ட்ரிக்கல் ஆட்டோ வாங்குறேன்னு நீ அந்தியூர் பேங்கில் போய் ஆதார் கார்டை மட்டும் கொடு, மீதி காரியத்தை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஏன்னா இங்கே உள்ள மேனேஜர் அங்கே பேசியாச்சு. முதல் நாள் சொன்னான், போகிற டைம் இல்லை. மறுநாள் சொன்னேன், நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ காரை கொண்டு போ, லீவ் போட்டாது போ. நான் தேவனுடைய காரியத்தை தான் நான் சொல்லுவேன், அதான் செய்வேன். அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் திரும்ப சொல்கிறிய மைக்கில் வந்து என்னன்னா, ஆதார் கார்டை நான் கனரா பேங்கில் கொடுத்தால் எத்தனை கோடி கடன்காரி என்று என்னை அப்படி பார்ப்பார்கள். இது எனக்கு தேவையா? தயவு செய்து இனி இப்படி ஒரு காரியத்தை செய்யாதீங்க.
ஊரில் எத்தனை பத்திரத்தையும் கொண்டு வருங்க, கையெழுத்து போட்டு தரேன். ஆனால் லோன் மட்டும் எடுத்து தர மாட்டேன். நான் லோன் எடுத்தது என் பிள்ளைகளுக்காக இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை கேட்பதற்காக. அல்லேலூயா. போன மாதம்தான் வந்தா, நான் ஆட்டை எடுத்துட்டேன். போகிற நீ போடலன்னு நான் போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பிடிச்சி ஆட்டோ எடுத்துட்டேன். சும்மா தான் நிற்க ஆட்டோ, 2-3 மாதமாக சும்மா தான் நிற்கிது. ஒரு முறை அப்படி அந்த பார்க்கிங் ஏரியா வந்துட்டா. ஏன்னா பார்க்கிங் ஏரியா 15,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல, அப்படி வந்துட்டா. ஆட்டோயை பார்க்குறான், பல்ல கடிக்கிறான். இன்னொரு வேற ஒரு டிம்போ எடுத்துருக்கேன், புதுசாட் சூப்பர் மார்க்கெட்டு ஒரு டிம்போ. 100% லோன்னா நமக்கு ஏன் கிடைக்காது. அதை ஒரு கூண்டு அடிச்சுலாம் விட்டுருக்குறேன், பெயிண்ட்டுக்கு விட்டுருக்குறேன். அதையும் பார்த்தோம், பார்த்துட்டோம். எல்லாம் நான் சும்மா உடக்குது, துருப்பிடிச்சு போட்டுன்னு. ஊரெல்லாம் அழியும் போது நான் மட்டும் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அவர் சொன்னால் நான் செய்வேன், அவர் சொன்னால் நான் செய்வேன். என் கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆனால் உலக பிரகாரமாக சில நேரம் சிந்திப்பா. தட்ஸ் ஆல். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். ஆனால் ஆவியில் நான் இருக்கிறனால அவன் என்ன செய்வாலும் சி சைல்டு. நான் அடிக்கடி ஒரு பேர் முடியும், முட்டாள் முட்டாள்னு சொல்லுவேன். அதுக்கு அவள் பெரிய கோபம் வரும். ஏன்னா முட்டாள் மாதிரி இராத ஆண்டருடைய பிள்ளையாருன்னு சொல்லுவேன். இன்றைக்கு உங்களுக்கு தான் சொல்கிறேன், அறிவில்லாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் அதிசயம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் 500-700 ரூபா வைத்து இந்த பில்டிங்கை கட்டணும், 500 ரூபா வைத்து மண்டபத்தை கட்டணும், ரெண்டாவது பின்னாடி வரும் 500 ரூபா வைத்து தான் அடுத்த மண்டபத்தை கட்டணும். பையன் வீடை கட்டும்போது 300 ரூபா, இவன் பொண்ணுக்கு வீடு கட்டும்போதும் அது 200 ரூபா 300 ரூபா தான் இருந்தது. அதையும் 2019 இருந்து நான் கட்டியிருக்கிறேன். ஒரு மாளிகையை தான் கட்டி கொடுக்க வச்சுட்டார். ஸோ என் பிள்ளைகளை அவர் பத்திரமா கண்மணி போல் பார்த்தார். நான் கர்த்தரோட பணியை அப்படி சித்தப்படி செய்கிறேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அடையாளத்துக்காவது ஒரு ஈஸ்டர் வாழ்த்து கொடுக்குறேன்னு பேப்பர்காரன் கேட்டான். பேப்பர்காரன் ஆடு கேட்டான். வழக்கமாக கேட்பான், ஆடு போட்டாலே 5 லட்ச ரூபா போயிடும். யோசித்தேன். ஏன்னா ஜீவொளி தொலைக்காட்சியினுடைய ஆண்டு விழாவும் வருகிறது. இந்த வருஷம் நடத்தணும். அது தீர்மானித்து அந்த என்னுடைய ஸ்தாபனங்களை பேர்லாம் 15 ஸ்தாபனம் வந்தது. அதில் ரப்பர் ஸ்டாம்பு ஸ்தாபனங்களும் உண்டு. அதில் இல்லைன்னு சொல்லலை. பார்த்தேன், இதெல்லாம் போட்டா அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி இவன் பயங்கர கோடீஸ்வரன் தான் மற்றவங்க சொல்லிடுவாங்க. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆனால் அமைக்கி வாசித்தேன். அல்லேலூயா. அதாவது பிறர் பார்வைக்கு நம்ம வாழ்கிறோம், ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு தான் நம்ம வாழணும். அதுவே மிகுந்த சமாதானம். உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உடையவன் எவன் என்று கேட்டால் கடையலையில் பிறந்த ஜேபிஆரை சொல்லலாம். ஒரு சும்மா கையை தட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறாலும் சரி. ஊழி விசுவாசிகளுடைய நிமித்தம் சில துக்கங்கள் எனக்கு வறுமை தவிர மற்றபடி என்னை போல ஒரு சந்தோஷமாக இருக்கிறவன் ஒருத்தரும் கிடையாது. அதுக்காண்டிங்க தேவனை நம்ம தேடினா அவர் நம்மை தேடி வருகிற ஒரு தேவன். நல்லா லேட்டாக வருவாரா இருக்கலாம், ஆனால் வரும்போது சும்மா வர மாட்டார். பொன்னும் வெள்ளியும் கொண்டு தான் வருவார். ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை அறிந்திருக்கிற தேவன் அவர், உங்கள் பாடுகளை அறிந்திருக்கிற தேவன் அவர். ஏற்ற வேளையில் உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஓடி ஓடி வருகிற தேவன், உட்கார்ந்திருக்கிற தேவன் அல்ல, நிற்கிற தேவன் அல்ல, அசைவாடுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வேளையில் உங்களை அசைத்து பார்க்க ஒருவன் வந்து பார்க்கட்டும், அவர் ஓடி போய் அவங்கள அசைச்சிருவார். உங்கள் சத்துரு நீங்கள் போக முன்னாடி அவர் போயிடுவார் உங்கள் சத்துரு அழிப்பதற்கு. ஒரு சும்மா கையை தட்டுங்க.
அவரை பழகி பாருங்க, நல்ல நண்பனாக வருவார். உறவாடி பாருங்க, தாயாக வருவார். அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, அதிசய தகப்பனாய் வந்து நிற்பார். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவார். விடலைன்னா விட முயற்சி பண்ணு, ட்ரை, அதாவது செய்யலாம்ல. சிலருக்கு பாவத்தை விட முடியாது. நீங்கள் எந்த பாவமாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க, தைரியமாக வாங்க. பாவத்தை விட முடியுமா முடியாதான்னு நான் பார்த்துக்கலாம். குடிக்கிறோம், எவ்வளோ பெரிய குடிக்கிறோம், என்கிட்ட கவுன்சிலிங் ப்ரேயருக்கு வாங்க, கவுன்சிலிங் ப்ரேயருக்கு வாங்க. குடியை நிறுத்தி காட்டலாம். ஒரு முறை இந்த பக்கத்தில் ஒரு அழகிய மண்டபம்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் தகப்பன் பயங்கர குடிகாரன், தென்னை மரம் ஏறுகிறவன். ஒரு நாளைக்கு 7-8 பாட்டில் குடிச்சிருவான். அம்மா சிஎஸ்ஐ ஃபேமிலி. தென்னை மரம் ஏறுவனுக்கு நல்ல சம்பளம், ஐஎஸ்ஐன்னு சம்பளம். ஒரு தங்க ஏறினாலே 300 ரூபா வாங்கிடுவான், 200 ரூபாயும் வாங்கிடுவான். இந்த ஊரில் நல்ல சம்பளம், நல்லா குடிக்கிறான். வீடு கட்டப்பட்டு முடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆங்காங்கே மணல் குவித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த தாய்க்கு என்ன வேலை, இவன் எங்கே புதைச்சி போடுறான்னு தேடி பிடிக்கிறது வேலை, தேடி பிடிக்கிறது வேலை. தாய் மகளும் கூப்பிட்டார்கள், ஜபத்துக்கு வாங்கன்னு. நானும் என் மனைவியும் கடந்து சென்றோம். நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 வீடு 5 வீடு தான் போவோம். 5 வீடு 10 வீடு இல்லைன்னா என்ன எங்கேயா தேடி பார்த்துங்க. மற்ற ஊழியக்காரில் போல் பைபிள் தூக்கிட்டு போகிற ஊழியக்காரன் இல்லை. 5 வீடு போனால் பெரிய அதிசயம். ஆனால் கொண்டு போனால் ஏதாவது ஒன்று செஞ்சு தான் விடுவார். அப்போ அங்கே போனோம். குடிகாரன்னு சொல்கிறாங்க, பார்த்தா குடிக்கிற மாதிரியே தெரியலையே, நல்லா தானே இருக்கிறான். நாங்கள் ஜெபம் ஆரம்பிக்கும் போது படிக்கட்டில் உட்கார்ந்துருக்கிறார். வீட்டுக்கு 2nd ஃப்ளோருக்கு ஏற படிக்கட்டு. அன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. ஒரு திருவிழா காலம், அது ஓண பண்டிகை காலம், கேரளா பண்டிகை காலம், நல்லா குடிக்கிற காலம். ஜபத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், அவன் அண்டர் பாக்கெட்டில் சாராய பாட்டில் கிடக்குன்னு பேசிகிட்டே இருக்கார். அவர் முகத்தை பார்க்குறேன், அவர் பயங்கர பக்தியாக நிற்கிறாரு. நம்ம ஆட்கள் எல்லாம் கள்ள பக்தர்கள் இல்லையா, கண்ணை மூடுனா நம்ம மாதிரி ஆட்கள் வேறு யாரும் கிடையாது. நான் ஓடி போய் அவருக்கு பாக்கெட்டில் கையை போட்டு பாட்டில் எடுத்தேன். குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இதான் பாட்டில். நான் இனி குடிக்க மாட்டேன். நான் உங்கள் கண்ணுக்கு படான்னு நினச்சேன். உங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார் பிரதர், என் பொண்டாட்டி கண்ணுக்கு படாது, உங்கள் கண்ணுக்கு பட்டிருக்கு. குடிக்க மாட்டேன். குடிக்கலைன்னா உங்களுக்கு ஆயுசு பெருகும். இதையும் தாண்டி குடிச்சிங்கன்னா ஆயுசை சுருக்கிடுவார். 4 வருடங்கள் கடந்தது. அவர் குடியை விட்டுட்டார். மகள் சொன்னால் அவர் குடிக்கிறதே இல்லை. அப்போ சேட்டேன், ஆமாம் அன்னைக்கு ஒரு பொருத்தனை கேட்டேன்னு, ஏன் நீ செய்யலை இது வரைக்கும்? 4 வருஷம் ஆச்சு இல்லை. சிலர் அப்படின்னா தருவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தரமாட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு இல்லை. கர்த்தருக்கு கடனாளியாக இருக்காதீங்க, கொன்றுவாருன்னு. ஒரு 7 நாள் தாண்டி விட்டது. பாஸ்டர் 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 என் அப்பா சீரியஸாகி மருத்துவமனையில் நாகர்கோவிலில் கொண்டு போயிட்டாங்கன்னு. தென்னை மரத்தில் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சிஸ்டர்னு. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாததுனால அந்த ஊழியமே நின்று விட்டது. தகப்பனை புதைத்து விட்டார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? அந்த சின்ன பையன் கேட்ட மாதிரி, காசு கொடுத்தாதான் இவன் ஜெபம் பண்ணுவான் போல இருக்குன்னு. அப்படி தானே? கர்த்தர் சொன்னால் நான் அதைத்தான் செய்வேன். நான் கர்த்தருக்கு தான் முதல் பிள்ளை. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. மரணம் வீட்டில் வந்திருக்கிறது. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போ கூட ஆண்டவரை தேட மாட்டீங்க, மருத்துவத்தான் தேடுவீங்க. எந்த ஆஸ்பத்திரியில் போனால் காப்பாற்றலாம், டாக்டர் டாக்டர் டாக்டர், என்னானாலும் பிரச்சனை இல்லை, எப்படியா காப்பாற்றுங்க. அது இவ்வளோ காசாகும், இவ்வளோ காசு தானே, நான் கொண்டு வர்றேன், ஓடி போகிறீங்க. வீட்டுக்குள்ளே மரணம் வருகிறதுன்னு நான் சொன்னால் பொருத்தனை செலுத்துக்க மாட்டேன். எங்கிட்ட ஏது காசுன்னு எங்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணணும்?
நிறைய பேர் கேட்பான், ஆண்டவருக்கு தெரியாத என்கிட்ட நான் சொன்னது மருத்துவர்கிட்ட சொல்லு, போய் மெடிசன் மட்டும் போய் சொல்லு, மெடிக்கல் ஸ்டோரில் போய் சொல்லு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, மருந்தை கொடுன்னு தருவானா அவன். அப்போ நீ மருத்துவன்னு சொன்னால் உனக்கு உண்டாகிறது, மகத்துவன்னு சொன்னால் உனக்கு இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போய்விடும்னு சொன்னார். அதே மாதிரி தான் நடக்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. பொருத்தனை கர்த்தருக்கு செலுத்தப்படும் என்பதற்கு இன்னொரு மிராக்கிள் விட்னஸை சொல்லுகிறேன். வெளிநாட்டில் ஒருத்தன் இருந்தான், மேஸ்திரி பணி கீழே வந்தான், மண்டை உடஞ்சி ஹோமம், ஊருக்கு கொண்டு வந்தாச்சு, கொஞ்சம் புத்தி வந்தது. ஆனாலும் அவனுக்கு அந்த அடிக்கடி ஃபிக்ஸ் வரும். ஃபிக்ஸ் வந்தால் என்னன்னே தெரியாது, பைக் எடுத்துகிட்டு போயிடுவான், கண்ட இடத்துல மோதுவான், கண்ட இடத்துல மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிரும். கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி போட்டாச்சு. பிசாசானவன் புத்தகத்தை ஊழியத்தை பார்த்து ஒரு சகோதரி வருகிறாள், அவனுடைய தாய். அன்றைக்கு 1000 புத்தகம் அடிப்பதற்கு 20,000 ரூபாய் தான். அவர் சொல்கிறேன், என்கிட்ட 20,000 இருக்கு, நான் நாகூர் பகுதியில் அங்கே இது ஒரு எலும்பு முறிவு மருத்துவமனை இருக்கிறது, அங்கே கொண்டு வரும், எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு, என் பையனுக்கு வேண்டி ஜெபம் பண்ணு. அப்போ தான் விவரத்தை எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு வந்தது, முதலாய் உகந்ததை தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். கையை தட்டலாமா? எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல்ல இருக்கிறது ஆண்டவர் கொடு, நல்ல உயர் மருத்துவமனையில் ஆண்டவர் சிகிச்சை தருவார்னு கொஞ்சம் நடுக்கத்தோடு தான் சொன்னேன். அந்த கால ஊழியம் அப்படி தான், இந்த அளவுக்கு தேர்ச்சி கிடையாது. ஆண்டவர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா அந்த மைண்ட் செட்டும் அப்போ எனக்கு உண்டு சில வேளை. ஏன்னா விசுவாசிகள் நம்ம அம்பை